நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனை கூடுகைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்தில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய இயேசு நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் என்பதாக நாம் யாவரும் இருந்தவண்ணமாய் கண்களை பிடிச்சு வைப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வெண்டா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வெண்டா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வா. நானும் என் வீட்டாருமோ வெண்டா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த ஜெப ஆராதனை பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறமைக்காக அப்பா, ஒரு உண்மையான ஒரு நிரப்புதல் இதற்குள் தேவன் ஊற்றுகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடி இருக்கிறார்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று நம்முடைய வார்த்தையின்படியாக தேவன் ஆண்டவர்கள் நான் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஒன்று கூட ஆசீர்வதிப்பீராக, தேவ வல்லமையினால் கர்த்தர் நிறைப்பீராக ராஜா. நம்முடைய நாமம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு இன்னும் மகிமைப்படும்படியாக கேட்கிறதான சத்தியம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை அனுபவிக்கட்டும் அப்பா. நம்முடைய திருக்கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே வெளிப்படும் ஆசீர்வதியும் பெரிய காரியம் செய்யும் அடிமை மறைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நம்ம கடந்து செல்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வார்த்தையின் மூலமாய் உங்களை விடுவித்து சந்தோஷமான பாதையில் உங்களை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரையே சேவியுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் பிரியப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சேவிப்பது அது மிகவும் நல்லது. ஸ்தோத்திரம். கர்த்தரையே சேவிக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரையே நாம் சேவித்து நாம் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிந்து கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை இப்படி சேவிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோமாக. முதலாவது, நம் கர்த்தரை நாம் சேவிப்பது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் தியானிக்கும் போது ஆண்டவரை சேவிப்பது நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா?
முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆமே நாம் கர்த்தரை நாம் சேவிக்கும் போது கர்த்தருடைய ஆமே ஸ்தோத்திரம் அன்பை நாம் அளவில்லாமல் நாம் ருசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை நாம் சேவிக்கும் போது ஆமென் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேவிக்கிற இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்காக வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அநேகர் நாம் எப்படி சேவிக்க வேண்டும் என்பதை அறியாமல் சேவித்து கடந்து போகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, ஸ்தோத்திரம், எல்லா புகழ்ச்சியும் நம் ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் நாம் கொடுத்து நாம் அவரை நாம் சேவிக்கும் போது, ஆராதனை செய்யும் போது, அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆமே ஸ்தோத்திரம் அளவில்லாத ஆசீர்வாதங்களால் நம்மை முடிசூட்டுகிறார். ஸ்தோத்திரம். அவரை சேவிக்கிறதன் மூலமாக ஆமே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிறது, நம்முடைய ஆயுசின் நாட்கள் பெருகுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமே தேவன் மகிமைப்படுத்தவே என்று வாக்களிக்கிறார். ஸ்தோத்திரமாகவே நாம் முதலாவது ஆண்டவரை நாம் சேவிக்கும் போது நம்முடைய இருதயம் ஆமென் ஆண்டவருக்கு முன்பதாய் முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நான் பல சிந்தைகளோடு அல்ல, பல எண்ணத்தோடு அல்ல, என் முழு இருதயத்தை நான் உமக்கு நேராக நான் செலுத்தி உமக்கு நான் ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன், உம்மை நான் சேவிக்கிறேன். என்னுடைய முழு இருதயம், என்னுடைய முழு ஆத்துமாவையும் ஆண்டவரை உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு நிலைமையில் காணப்படுகிறதை ஸ்தோத்திரம் காண முடிகிறது. ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் நம்ம ஆராதித்தாலும், எவ்வளவு நம்ம துதித்தாலும் இந்த நாட்களை இருதயம் சந்தோஷம் இல்லாதபடி நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன் இல்லாத போல காணப்படுகிறது. இந்த ஆராதனை பகுதியில் நாம் ஸ்தோத்திரம் காண முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடும் ஆண்டவரை சேவிக்கும் போது நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன் கிடைக்கிறது. ஆத்துமாவுடைய சோர்வுகள் கடந்து போகிறது. ஸ்தோத்திரம். நம் ஆத்துமா கர்த்தருக்குள் களிகூற தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் ஒரு சந்தோஷத்தை நாம் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆகவேதான் ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பாடுகிறார்கள், என் முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நான் அன்பு கூறுவேன், உமக்கே ஆராதனை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தத்தை நாம் கேட்கிறோம் அல்லவா, காண்கிறோம் அல்லவா. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற நாமும் அப்படியே நம் ஆண்டவரை துதிக்கணும், சேவிக்கணும், அவரை நாம் மகிமைப்படுத்தணும். என் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உம்மிடத்தில் நான் அன்பு கூர்ந்து உம்மை நான் சேவிப்பேன் ஆண்டவரை என்னை முழுமையாய் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. முழுமையாய் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையாய் ஆண்டவரை சேவிக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரை சேவிக்கிறதன் மூலமாக ஆண்டவருடைய வாழ்க்கையை தேவன் செழிப்பாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, பயத்துடனே நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 2 நாம் வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், அதனுடைய கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் சமூகத்தில் பயத்தோடு நாம் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் நமக்கு வருகிறது அல்லவா. நடுக்கத்தோடு நாம் தேவ சமூகத்தில் களிகூர்ந்து ஆண்டவரை நாம் சேவிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் ஆமென் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஸ்தோத்திரம். பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆமென் தேவன் பரலோகத்திலிருந்து அவர் கண்ணோக்கினார் என்கிற வசனத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம், சங்கீதம் ஆமென் 14 வாசிக்கிறோம் அல்லவா. தேவனை தேடுகிற உணர்வுள்ள அவருடைய ஜனங்கள், ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்?
இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், எங்கே என்னுடைய பிள்ளைகள் என்னை சேவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய கண்கள் பூமியெங்கு சுற்றி உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. ரீபாபா சந்தரபா. இயேசுவின் நாமத்தினால ஆமென். கர்த்தரை சேவிக்கிறதுல ஒவ்வொருக்கும் ஒரு தேவ பயம் கடந்து வர வேண்டும். கர்த்தரை பற்றிய ஒரு பயம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் பயத்தோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவரை சேவிக்கிறதுல அவருடைய உள்ளம் ஆமீன் பயத்தோடு காணப்படும். ஆகவே ஸ்தோத்திரம் யாரெல்லாம் கர்த்தரை குறித்த பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தீமை விட்டு விலகுகிறார்கள். ஸ்தோத்திரம் ஆமீன். கர்த்தரை பற்றிய பயம் என்ன என்பதை பார்க்கும்போது தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமொழியிலே வாசிக்கிறோம் அல்லவா? ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆமீன் தீமை விட்டு ஆமீன் விலகும் போது அந்த தேவ பயம் ஒரு ஆத்துமாவுக்கு கடந்து வருகிறது. ஆகவே இரண்டாவதாக நம் பயத்துடனே நாம் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10 வாசிக்கும் போது கொர்நேலியு என்கிற தேவ மனுஷன் பயத்தோடும் பயபக்தியோடும் தன் வீட்டார் அனைவரோடும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவராக கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் காணப்பட்ட ஆமென் அந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். பாருங்க, சரியாக 9ஆம் மணி நேரத்தில் தன் வீட்டில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொர்நேலியுவே என்று கூப்பிடுகிற ஒரு தேவனுடைய சத்தம் கேட்கப்படும் என்று சொன்னார். அவருக்குள் இருந்த கர்த்தருடைய பயம் அல்லேலூயா அந்த கர்த்தருக்கென்று கொடுத்த ஆமென் அந்த தேவ பயம் அவருக்குள் இருந்தபடியினால் கர்த்தரை பற்றும் பயம் அவரோடு கூட காணப்பட்டபடினால் அந்த தேவன் கூப்பிட்ட சத்தம் தன் பெயரை அழைத்த சத்தம் அவருடைய காதில் தொனித்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆமென் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தில் எத்தனை காலம் இருக்கிறதோ அத்தனை நாள் வரையிலும் கர்த்தரை பற்றிய பயத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்கிறோமா, ஆண்டவரை சேவிக்க வருகிறோமா, ஆமென் தேவனை குறித்த பயத்தோடு நாம் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய இல்லத்தில் நம்ம கடந்து வரும்போதே ஸ்தோத்திர பலியோடு நம்ம கடந்து வரணும். நம்முடைய வாய், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை எல்லாம் ஆண்டவரோடு இசைந்து இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொன்னது போல என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆண்டவரை சேவிக்கிறதுல நமக்கு தீர்மானம் கடந்து வரணும். ஆண்டவரை நான் இப்படித்தான் ஆண்டவரை சேவிக்கணும். ஆண்டவர் பயத்தோடு கர்த்தரை நான் சேவிக்கணும். உண்மையாய் நான் ஆண்டவரை சேவிக்கணும். இன்னைக்கு அநேகரை பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க ஸ்தோத்திரம். ஆனால் ஆலயத்துடைய வாசற்படி தாண்டி ஆமென் போன பிற்பாடு ஆமென் உலகத்துக்குரிய இச்சைகள், உலகத்துக்குரிய கிரியைகள், உலகத்துக்குரிய பழக்க வழக்கங்கள் அவளை பின்தொடர்கிறது. ஸ்தோத்திரம். சத்தியம் நமக்குள் இருந்தால் சத்தியத்தின்படி நாம் நடப்போம். ஹல்லேலூயா. ரீகபாரபா சந்தரபா. இந்த சத்தியம் நமக்குள் ஆமென் அது முளைத்திருக்குமே ஆனால் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் அந்த சத்தியத்தின்படியான ஒரு விளைவை நமக்கு கொடுப்பான். சத்தியத்தின்படியான நடத்துதலை நமக்கு தேவன் தருவார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் பயத்தோடு நான் சேவிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அநேகருடைய வாழ்க்கையில் பயமில்லாதபடினால, தேவனை குறித்த பயமில்லாதபடினால அநேகர் இன்றைக்கு தாறுமாறாய் ஓடுகிறாங்க. தன் மனம் விரும்பினபடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. முடிவில் பார்க்கும்போது அழிவை சந்திக்கிறாங்க. அந்த நிலைமை நம்மள யாருக்கும் வரக்கூடாது. ஆமென். பாவம், அக்கிரமங்கள், மீறுதல்கள், ஆண்டவருக்கு பிரியமதல் எல்லாம் நம்ம விட்டு அகன்று போகட்டும். ஹல்லேலூயா. ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதலோடு கூட நம் ஆண்டவருக்குள் பயத்தோடு நாம் கடந்து செல்வோமாக. நாள் வருகிறது. ஆமீன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆகவே நாம் பயத்தோடு கர்த்தரை சேவிப்போமாக. ஹல்லேலூயா. ஆமீன். காரணம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் இந்த உலகத்தில் வேகம் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஆவிதான் அதே சங்கீதம் 2 கடைசியில் வாசிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியா
முடியாமலும் இருக்கும்படிக்கு ஆமென் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் பயத்தோடு கர்த்தரை சேவித்து நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் களி கூர்ந்து அந்த பரிசுத்த ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆமென் உத்தம இருதயத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 8:9 வசனத்தில் வாசிக்கும் போது உத்தம இருதயத்தோடு ஹல்லேலூயா ஆண்டவரை நாம் சேவிக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் உத்தம இருதயத்தோடு என்ன செய்தாங்க? உற்சாகமாய் உதாரத்துவமாய் உம்முடைய ஆலயத்திற்கென்று கொடுத்தார்கள். அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமை என் ஜனங்களும் என்னோடு கூட சந்தோஷப்படுவார்களாக. உற்சாகமாய் உதாரத்துவமாய் ஆண்டவருக்கென்று கொடுத்து கர்த்தரை சேவித்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமை ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை சேவித்தபடினால் ஆமீன் அந்த கணக்கில் அடங்கா நன்மைகள் ஆமீன் எண்ணில் அடங்கா நன்மைகள் அவர்களுக்கு பெருகினது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்கி ஆண்டவருக்கென்று கொடுக்கத்தக்கதான ஆமே ஸ்தோத்திரம் ஒரு உற்சாக மனம் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். அதை 1 நாளாகமம் 28:9 வாசிக்கிறோம். உத்தம இருதயத்தோடு மட்டுமல்ல உற்சாக மனதோடு கர்த்தரை சேவித்தாங்க. ஆண்டவருக்கென்று கொடுத்து மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்தில் ஆமென் எவ்வளவு சந்தோஷமாய் ஆண்டவரை சேவித்தாங்க தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளிலும் கூட நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆமீன் உற்சாகத்தோடு உத்தம இருதயத்தோடு நம்ம சேவிப்போம் என்று சொன்னார். ஆமீன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆமை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆமை ஸ்தோத்திரம் சரீர பிரகாரமான சகலவித நன்மைகள் நம்ம பாருங்க ஸ்தோத்திரம் நம்ம கேட்டதற்கும் அதிகமாக அவர் நமக்கு தந்து உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆமே உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். உற்சாக மனதோடு நாம் கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். 5வதாக விக்கிரகங்களையும் ஸ்தோத்திரம் அந்நிய தேவர்களையும் ஆமென் நாம் அகற்றி போட்டு ஆண்டவரை நாம் சேவிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய மனுஷனாகிய யோசுவா சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோசுவாவுடைய புஸ்தகம் 24:14 முதல் 23 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்களுடைய அந்நிய தேவர்களை எல்லாம் அகற்றிவிட்டீர்கள், கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை சேவிக்காவிட்டால் யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று சொல்லி இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோடு யோசுவா சொல்லுவதை பார்க்கும்போது நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆமென். ஆவியாய் இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு கலங்கி போவார்கள். ஹல்லேலூயா. சொர்பங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பற்றி மேன்மை பாராட்டுகிற யாவரும் கலங்கி போவார்கள். வேதம் நம்முடைய தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் பேசுகிற தெய்வம், நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆவியாயிருக்கிற அந்த தேவனை நாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உண்மையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை நம்முடைய குடாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் விக்கிரகத்தின் கிரிகள் காணப்படுமையானால் அதை எல்லாவற்றையும் நாம் அகற்றி நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நல்லவராக சர்வ வல்லமுள்ள தேவனாக நமக்கு வெளிப்படுவார். ஆகாத கிரிகள் அகன்று போகும்போது பரிசுத்த தெய்வம் நம்முடைய நடுவில் வாசமாகியிருப்பார். அவர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நமக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆமென். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது வெகு மனத்தாழ்மையோடு நாம் தேவனை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை அப்போஸ்தலர் 20 ஆமென் ஸ்தோத்திரம் 19 வாசிக்கிறோம். வெகு மனத்தாழ்மையோடு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வெகு மனத்தாழ்மையோடு ஆமென் ஸ்தோத்திரம் நாங்கள் ஆமென் கர்த்தரை நான் சேவித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். யார் வெகு மனத்தாழ்மை என்று சொல்லும் போது ஆமென்
நம்முடைய முற்றிலுமாய் இன்னும் அதிகமாக அந்த நம்முடைய மன தாழ்மையானது சுத்திரம் எவ்வளவு அதிகமாய் பெருகுகிறதோ அதை தான் பவுல் சொல்லுகிறார். வெகு மனத்தாழ்மையோடு அதிகமான ஒரு மனத்தாழ்மை ஆண்டவர் எனக்கு தந்தபடினால எனக்கு தந்திருக்கிற அந்த மனத்தாழ்மையோடு வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம் எவ்வளவுதான் கர்த்தரை மேன்மையாய் நம்மை கொண்டு சென்றாலும் நம்மை படைத்து நம்மை உருவாக்கி நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு முன்பதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொன்னது போல வெகு மனத்தாழ்மையோடு நாம் ஆண்டவரை சேவிக்க தொடங்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் வருகிற துன்பங்கள் அகன்று போகிறது. ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவரை சேவித்த ஜனம் ஒருவரும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆண்டவரை சேவித்த ஆராதித்த ஜனங்கள் இந்த நாட்களில் பார்க்கும்போது உன்னதமான உயர்ந்த மேன்மையான ஸ்தானங்களிலே ஏறி இருக்கிறார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். அவருடைய பிதாக்கள் ஸ்தோத்திரம், அவருடைய முன்னோர்கள் கர்த்தரை உண்மையாய் சேவித்தபடினால் இன்னைக்கு தலைமுறைகளை பார்க்கும்போது உயர்ந்த ஸ்தானங்களிலே உன்னதமான இடங்களிலே கர்த்தர் அமர்ந்திருக்க பண்ணியிருக்கிறதை நாம் கண்கூடாய் பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வெகு மனத்தாழ்மையோடு நாம் கர்த்தரை சேவிக்க நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்த்தி கொடுப்போமாக. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் அதே வசனத்தில் வாசிக்கும் மிகுந்த கண்ணீரோடும் எல்லா சோதனையின் நடுவிலும் அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். எவ்வளவு சோதனைகள் வந்ததோ, எவ்வளவு பாடுகள் வந்ததோ, அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த கண்ணீரும் மத்தியிலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை உண்மையாய் சேவித்தார்கள். எவ்வளவு சோதனைகள் பெருகினாலும் இந்த சோதனையை மாற்றுகிற ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறார். இந்த சோதனையை ஜெயம் எடுக்க வைக்கிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஹல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திர உண்மையாய் சேவிக்க தொடங்கினாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற இந்த ஜெப நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம் அப்பா, நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஸ்தோத்திர ஆத்துமாவோடு பயத்தோடு விக்கிரகங்களை நான் அகற்றி போட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை நான் ஜீவிக்கிற தெய்வத்தை உண்மையாய் ஆராதிக்க வெகு மனத்தாழ்மையோடு ஆண்டவரை சேவிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் எல்லோரும் சேவிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கிற நேரம் ஒரு ஆசீர்வாதமான நேரம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து இன்றைக்கு ஒரு விடுதலை நமக்குள் கடந்து வர வேண்டும். கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்து சேவிக்கிற உங்களுக்குள்ளாக ஒரு மேன்மையான நடத்துதல் கடந்து வர வேண்டும். இதுவரை நீங்கள் அனுபவிக்காத அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பொழிந்தரல வேண்டும். ஹல்லேலூயா. நித்தியத்தில் சேர்க்கிற நாள் வரையிலும் ஆண்டவரை உண்மையோடு உத்தமத்தோடும் சேவித்து பயத்தோடு சேவித்து தேவாதி தேவை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த வார்த்தை மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதித்து ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு ஆண்டவர் பொழிந்தருளி தேவ சமாதானத்தோடும் தேவ ஆசீர்வாதத்தோடும் உங்களை தேவன் வழி நடத்துவாராக. எல்லாரும் இருந்தவனமாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையை தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி
உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் ஹல்லேலூயா செய்யுங்கப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரத்திரங்கள் வருகிறோம் அப்பா. இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்குகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் இரட்டிப்பான நன்மைகளையும் கொடுக்கிற கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் தம்முடைய பிள்ளைகள் மேல இறங்குகிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நன்மைகள் வெளிப்படுவதாக, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிய பணிவீராக. கர்த்தரையே வாழ்நாள் முழுவதும் சேவித்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவரை அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்காக ஓட கர்த்தர் பலன் கொடும். ஒவ்வொரு பிள்ளை கர்த்தரை விடுதலையோடு நடத்துகிறமைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சரீரங்களிலே மறைந்திருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், போராட்டத்தினுடைய கிரியைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆராதனை மூலமா இந்த ஜெபத்தின் மூலமா விடுவிக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சகலத்தினுடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று நாமத்தை உயர்த்தட்டும். தேவன் அப்படி செய்கிறமைக்காய் நன்றி, கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தும், சமாதானத்துக்குள் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.